ஹாய் டியர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரிஜினல் ஆத்தென்டிக் டேஸ்ட் உள்ள முஸ்லீம் கல்யாண ஸ்டைல் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுவும் சிக்கன் பிரியாணி. இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் இந்த மெத்தடில் தான் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகாது. எனக்கு எப்படி கல்யாண ஸ்டைல் பிரியாணி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கொலீக்ஸ் வந்து முஸ்லீம் பொண்ணு, அவங்க அப்பா வந்து பிரியாணி மாஸ்டர். ஆஃபீஸ்க்கு அடிக்கடி பிரியாணி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ரெசிபியை வந்து அவங்க அப்பாக்கிட்டே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், சூப்பராக அப்படியே ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு அந்த பாய் வீட்டு கல்யாண ஸ்டைல் பிரியாணி கரெக்டாக நமக்கு வந்துடும். நீங்களும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடிக்கடி நீங்கள் இதே சேம் மெத்தடில் தான் பிரியாணி செஞ்சு அசத்துவீங்க. எல்லோருமே உங்களை பாராட்டுவாங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் படி நீங்கள் இந்த பிரியாணி செய்துட்டிங்கன்னா அரிசி நல்லா உதிரியாக வரும். ப்ளஸ் சிக்கனில் மசாலா எசன்ஸ் நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க பாய் விட்டு கல்யாண சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறேன்னு உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கிலோ பிரியாணி பண்ணுறதுனால 2 கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 2 கிலோ சிக்கன் பீஸ் எடுத்துக்கலாம். 400 ml வந்து ரீஃபைண்ட் ஆயில். உங்களுக்கு நெய் சேர்க்க விரும்புனீங்கன்னா 350 ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. 50 ml வந்து நெய் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 கிலோ நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கணும். தின் ஸ்லைஸஸ் தான் பண்ணிக்கணும். அது கூடவே 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இந்த பிரியாணிக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது பார்த்தீங்கன்னா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தான். அதாவது சுவையும் மனத்தையும் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த 3லையும் இருக்குது. நீங்கள் இந்த 3 பவுடரை மட்டும் போட்டுக்கிட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. 10 கிராம் பட்டை எடுத்திருக்கேன். 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்பு. இந்த 3 எண்ணமே உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். ரொம்பவே டேஸ்டியாக வந்து ஒரிஜினல் ஆத்தென்டிக் டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கூட சேர்த்துக்க போகிறோம். அதாவது இஞ்சி வந்து 200 எடுத்திருக்கேன், பூண்டு வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இதோடு நான் சேர்த்து அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் பவுடராக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் தனியாக, பட் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். கொத்தமல்லி இலை வந்து 1 கட்டு, புதினா 1/2 கட்டு, பிரிஞ்ச் லீஃப் வந்து ஒரு 5-6 பீஸு, ரம்பை இலை ஒரு 5-6 பீஸு. நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள் 6-8 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேறு நீங்கள் எந்த மசாலாவும் சேர்த்துக்கக்கூடாது, இது மட்டும்தான். இதை தவிர நீங்கள் எதுவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வராது. 1 கிலோ தக்காளி, தயிர் வந்து 200 ml, பிரியாணிக்கு தேவையான உப்பு. அவ்வளோதாங்க டோட்டல் இன்க்ரீடியன்ட்ஸ். நான் இன்றைக்கி 2 கிலோ பிரியாணி பண்ணுறதுனால வெளியே அடுப்பு கூட்டி விறகடுப்பில் செய்கிறேன். பாத்திரம் சூடானதும் அதில் 400 ml ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆயில் நல்லா சூடானதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட 4-5 பச்சை மிளகாய். அவ்வளோதாங்க. இதையெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் மெயின் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை வதக்கும் போது கொஞ்சம் கூட மாற்றப்படாமல் நல்லா அந்த பொன் வறுவலாக வந்து நல்ல முறுவலாக வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். நம்ம அந்த வெங்காயத்தை சரியாக வதக்காமலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மேற்கொண்டு தக்காளி இந்த மாதிரி சேர்க்குறதுனால அந்த பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்காது. பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப இனிப்பாக தெரியும். நம்ம வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோன்னா அந்த மாதிரி தெரியாதுங்க, டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு தான் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட நான் கரம் மசாலாலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிட்டேன். இது எல்லாத்துடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காவை வந்து நம்ம ஆயில் சேர்த்ததும் வெங்காயம் சேர்க்குறோம் பார்த்தீங்களா, வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே முழுசாக போட்டுடலாம். பட் நம்ம அப்படி சாப்பிடும்போது நமக்கு வாயில் திப்பியாக அந்த கரம் மசாலா ஐட்டம்லாம் வரும். அதனால தான் இந்த மாதிரி இஞ்சி பூண்டோடு சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். இப்படி செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மிக்ஸி ஜாரில் நல்ல மையாக திரிச்சு வச்சுட்டு அந்த பவுடரை ஒரு 3 டீஸ்பூன் வந்து இந்த பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் 2 kg பிரியாணிக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பிரகாரம் நீங்கள் செஞ்சுக்கோங்க. பட் எந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் டேஸ்ட்டு சேம் தாங்க. இப்போ இதில் மல்லி இலை, புதினா இதை நான் சேர்த்துக்கிட்டேன். அதாவது புதினா 1/2 கட் சேர்த்துருக்கேன், மல்லி இலை 1 கட் சேர்த்துருக்கேன். இது நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடணும். நெக்ஸ்ட்டு ரம்பை இலை சேர்த்துக்கோங்க. அதாவது ரம்பை இலை தாங்க பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த டேஸ்டியை வந்து அப்படி தூக்கி கொடுக்கும் அந்த சுவையை. அதனால் ரம்பை இலை உங்களுடைய ஏரியாவில் கிடச்சதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த இலை இருக்கும். இந்த ரம்பை இலை வந்து ஒரு 4 பீஸ் நான் சேர்த்துக்கிட்டேன். இதோடைய ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பிரிஞ்ச் லீஃபு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதக்கி விடுங்க. அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து நல்லா வதங்கி விடணும். இப்போது இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க சேர்த்துக்கிட்டேன். அதாவது காரத்துக்கு 6லேருந்து 8 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 6 டீஸ்பூன் மட்டும் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 8 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாத்தூளை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அதாவது இதில் நம்ம கலர் பொடி எதுவும் போடுறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த மிளகாத்தூளை இந்த மாதிரி நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோன்னா அதோடைய கலர் வந்து சூப்பராக நல்லா ரெட்டிஷாக சேஞ்ச் ஆகும். அதனால் நமக்கு எந்த விதமான ஃப்ளேவர் கலர் தூளும் நமக்கு தேவையில்லை. பாருங்கள், கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனது பிறகு நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா தின் ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் சொல்கிற மாதிரியே மிளகாத்தூளை தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே போட்டு அதை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். தக்காளி சேர்த்துக்கிட்ட பிறகு நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்காதீங்க, நமக்கு கரெக்டான கலர் வராது. தக்காளி சேர்த்த பிறகு அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். தக்காளி இருக்கிறதே நமக்கு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு மசிய விடணும். பிரியாணி செய்யும்போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஒவ்வொரு ஐட்டம் நம்ம சேர்க்கும்போது சிரமம் பார்க்காம நல்லா வதக்கி விடணும். இது தாங்க ரொம்ப முக்கியம். இப்படி செய்கிறதுனாலேயே நமக்கு பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களை பாராட்டுவாங்க. தக்காளி சூப்பராக நல்லா மசிஞ்சிட்டுங்க. இந்த அளவுக்கு மசிஞ்ச பிறகு இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இது 2 kg பிரியாணினால இதில் 150லேருந்து 200 ml வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு பிரியாணி வந்து புளிப்பு சுவையை கூட்டி கொடுக்கும். இப்போது தயிர் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதோடைய வெள்ளை கலர் மாறுற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடணும். அதில் அந்த கலர் வந்து தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அதே கலரில் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு தான் நம்ம சிக்கனை சேர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கிரேவி நல்ல தயிர் அப்சர்வ் பண்ணி சூப்பராக அதோடைய கலர் வந்து ரெட்டிஷாக மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம 2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். சிக்கன் சேர்த்த பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதாவது நம்ம சேர்த்துருக்க மசாலா கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து சிக்கனில் நல்ல கோட்டிங் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கன் சேர்த்த பிறகு 15 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அதுலேருந்தே தண்ணி நீர்த்து வரும். அதனால் இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம வதக்கி விடணும். கண்டினியூஸாக வதக்க தேவையில்லை. நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த 15 நிமிஷத்தில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அடி பிடிச்சிடக்கூடாதுல, அதுக்காக வதக்கி விடணும். இப்படி வதக்குறதுனால பிரியாணியில் நம்ம சிக்கன் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். சில பிரியாணியில் வந்து சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்காது, நமக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. இந்த மாதிரி நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரியாணி சாப்பிடும்போது அந்த சிக்கனை நமக்கு ஒமிட் பண்ண தோணாது. அப்படியே ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி விடுறதுனால சிக்கன் வந்து ஒரு 75% வந்து குக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம தம் போடுறோம் பார்த்தீங்களா, ரிமைனிங் 25% வந்து அதில் குக் ஆகிடும். சிக்கன் வதக்கும் போதே டோட்டலாக பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த உப்பை நம்ம எப்போயுமே சேர்த்துடலாம். சிக்கன் வதக்கும் போது சேர்த்தா தான் சிக்கனில் உப்பு பிடிக்கும். இல்லைனா நம்ம தண்ணிலாம் சேர்த்த பிறகு ரைஸ் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் உப்பு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்தோன்னா நமக்கு சிக்கனில் உப்பு பிடிக்காது. சிக்கன் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ உப்பு எல்லா சைடும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு நல்ல கண்டினியூஸாக நம்ம வதக்கி விட்டுட்டோம். இந்த டைமில் வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு பங்கு அரிசிக்கு வந்து 1.5 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? நான் சேர்த்துக்கிட்ட அரிசி வந்து எனக்கு 2 கப் வந்திருக்கு. அதனால் இதில் நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்த்ததுமே நம்ம வந்து அரிசி கொட்டிடக்கூடாது. இப்போது இந்த சிக்கன் வந்து நல்லா குக்காயிருக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் நம்ம வந்து வதக்கி விட்டோம். அதுலேயே பாருங்கள் நல்லா பூவாயிடுச்சு. இதில் ஒரு 75% இந்த குக் ஆகிருக்கு. ரிமைனிங் நம்ம தம் போடும்போது குக் ஆகிடும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ஒரு கொதி வந்துட்டோம். கொதி வந்த பிறகு தான் நம்ம ரைஸ் சேர்த்துக்கணும். ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் வந்து சென்ட்ரல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த ஆயிலெலாம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பண்ணால் டேஸ்ட் தெரியாது. அதனால் அந்த ஆயிலெல்லாம் வந்து செப்பரேட்டாக பிரிச்சுட்டு சென்ட்ரல்லேருந்து அந்த கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரேவி நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கறிக்கணும். அப்போ தான் பிரியாணி அந்த ரைஸ் எல்லாம் வந்து குக்காகி வரும்போது பிரியாணி டேஸ்ட் உப்பு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சுள்ளுன்னு நமக்கு வந்து உப்பு தெரியணும் நாக்கில். அப்படி இருந்தால் மட்டும்தான் பிரியாணிக்கு உப்பு நம்ம கரெக்டாக சேர்த்துருக்கணும் அர்த்தம். கிரேவி கொதி வந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம ரைஸ் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 3/4 மணி வரைக்கும் நம்ம ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த பிறகு ரொம்ப போட்டு நம்ம கிளறக்கூடாது. அப்படி மெதுவாக அடியிலேருந்து அப்படி ஸ்லோவாக வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைனா ரைஸ் வந்து உடஞ்சிடும். இப்போ நான் ஒரு டைம் வந்து நல்லா கிளறி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் ரம்பையில் வந்து ஒரு லீஃப் வந்து நான் கட் பண்ணி மறுபடியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதோடைய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம வதக்கும் போது சேர்த்துக்கணும். ஃபைனலாக வந்து அரிசிலாம் சேர்த்த பிறகு கூட சேர்த்துக்கணும். இப்போ மறுபடியும் வந்து அரிசி உடையாதவாறு மெதுவாக ஸ்லோவாக அடியிலேருந்து அழகாக நம்ம கிளறி விடணும்.
அப்போ தான் எல்லா மசாலாவும் அந்த சிக்கன் வந்து அந்த ரைஸோட மெர்ஜாக சொல்ல தான் நமக்கு சாப்பிடும்போது எல்லாருக்கும் சிக்கன் சரி பங்காக கிடைக்கும். இல்லைனா சிக்கன் எல்லாம் ஓரமாக ஒதுங்கிடுக்கும். அதனால தான் நான் மிக்ஸ் பண்ணி விட சொல்கிறேன். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறணுன்னா நமக்கு வந்து அது அரிசி வந்து உடையதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது சென்டரில் மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது அடியில் விட்டு சென்டரில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே தான் நமக்கு தீகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்லோவாக வந்து கிளறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைஸ் போட்டதுமே ஜஸ்ட்டு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வற்றி கரெக்டாக வந்து லெவல் ஆகிடும். இந்த டைமுக்கு அப்புறம் நம்ம தம் போட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு ரைஸ் எடுத்து அதை அழுத்தி பார்க்குறேன் பாருங்கள். ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இந்த டைமுக்கு மேலே அதை சமன்படுத்திட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம தம் போட்டுடலாம். அதாவது கீழே தணல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நான் மூடி மேலே வச்சுட்டேன். இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுற போகிறேங்க. 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் அந்த தம்மை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுருங்க. அழகாக வந்து அந்த ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி சூப்பராக மேலே எழுந்து வரும். அந்த தான் நம்ம கரெக்டாக நம்ம வந்து தண்ணி எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோம். பிரியாணியோடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு 1/2 hour கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குற பாருங்க. சூப்பராக அந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாசம் கமக்குதுங்க வீடு ஃபுல்லாகவே. பாருங்கள், சிக்கன் நல்லா மசாலோட கோட்டிக்கிங்க செம்மையாக வந்து குக் ஆகிருக்கு. ப்ளஸ் நம்ம ரைஸோட கலரை பாருங்கள். எல்லா ரைஸோடையும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி செம்மையாக நல்ல வாசனையோடு அந்த ரைஸ் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஒன்று கூட உடையில அந்த ரைஸ் நல்லா மெல்ல எழுந்திருக்கு பாருங்கள். இதுதான் அதோடைய கரெக்டான பக்குவம். இப்போது அடியிலிருந்து கரண்டியை வச்சு மெதுவாக கிளறி விடணும். அப்போ தான் நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே நம்ம வந்து மேலோட்டமாக சர்வ் பண்ண முடியாது. கீழேருந்து மேலே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ண சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே நாக்கு ஒரு நம்புறேன். அந்த அளவுக்கு இது பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல ஜூஸியான சிக்கன் பிரியாணி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது தாங்க ரியலான முஸ்லீம் வீட்டு பிரியாணி. தேவையில்லாமல் வளன்னு எந்த நம்ம மசாலா ஐட்டமும் இதில் சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு கரம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காரத்துக்கு நம்மளுடைய மிளகாத்தூள் மட்டும்தாங்க. வேறு எதுவுமே இதில் சேர்க்குறதில்ல. நீங்கள் இந்த அளவோடு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் சேர்த்து பாருங்கள். பிரியாணி ரொம்ப ரொம்ப அமோகமாக வரும். கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. இந்த டைம் சிக்கன் வச்சு பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். நெக்ஸ்ட் டைம் வந்து மட்டன் வச்சு எப்படி பாய் வீட்டு பிரியாணி செய்யலான்ட்டு அந்த ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.